நான் விஷத்தை குடிக்க வச்சிருந்தது வடிவேல் வாங்கி குடிச்சிருவோம். இன்னைய வரைக்கும் படம் வந்து 25 வருஷம் இருக்கும். 25 வருஷமாக அந்த காமெடி ஓடிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு ஒரு வடிவேல் குடிகாரன், அவரை நம்ம கிளைமேக்ஸில் சாகடிக்கணும், ஒரு குடிகாரனுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணோம். அப்போது என்ன பண்ணலாம் இதுக்குன்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். வடிவேல் சார் ஏதோ ஒரு ஊரச்சாரம் இருந்து சார் எடுத்து குடிச்சிட்டான் சார், விஷச்சாரியம்னு தெரியாமல் குடிச்சிட்டான் சார், செத்துட்டான் சார். அசிஸ்டண்ட்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக இருக்குது. சரியான சீன் மாட்டலையே, சரி போகலாம் டீ சாப்பிட போகலான்னு சொல்லி கட் பண்ணிட்டு எல்லாம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டீ சாப்பிட போகிறோம். டீ சாப்பிட போனால் மாலை முரசில் ஒரு செய்தி, ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் 5வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான். கீழே வாக்கிங் போனவன் மேலே குதிச்சிட்டான். வாக்கிங் போனவன் செத்து போயிட்டான், குதிச்சவன் பிழைச்சிக்கிட்டான். இது நல்லா இருக்கே அந்த சீனு, விஷுவலாக ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்க, இதை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால். ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் விஷம் குடிக்க போவான். விஷம் குடிக்கும்போது ஏற்கனவே குடியாரம் இருந்தனாலே என்னடா பண்ணிட்டு இருக்கமா, ஐயோ இவன் வேற வரானே அப்படின்னு நான் ஒழிச்சு வைப்பேன். என்னடா பின்னால் ஒழிச்சு வைக்கிற, ஒன்றும் இல்லைண்ணே, பின்னால் ஒழிச்சு வச்சு எட்ரா, இல்லைண்ணே என்னடா இது பிராந்தி, ஏன்னா பிராந்தி குடிக்கிறதுக்கெலாம் ஒரு தகுதி வேணாமாடா, அதெல்லாம் மூஞ்சி வைப்பார், ஒரு குத்து குத்துனோன்னா அப்படி அவன் சொல்லிட்டு அதை குடிக்க போவான். ஆனால் விஷம்னா டே இந்த விஷத்தை குடிச்சு தான் உழந்த உடம்பு தானடா இது விஷம்ன்ற, விஷம்னா உனக்கு திருப்பி கொடுத்துருவோம்னு நினைக்கிறியா, சூனாப்பா நான் ஒரு வாட்டி இழுத்துட்டாம்னா க்ளோஸ், வேண்டாம் என்ன சொல்ல கேளுங்க என்ன பாடுறா, முதல்ல குடிக்க கற்றுக்கங்கடா, ஃபஸ்ட்டு இப்படி எடுக்கணும், இப்படி உடம்பு வைக்கணும், கடை 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 ஆனால் பேசப்படாது பேசப்பட குடிச்சு வச்சிடும். அப்படி கேஷெல்லாம் குடிச்சிட்டு இந்த பீடி எடுப்பான். ஏடே அம்பி எந்த ஊர்ரா உனக்கு ஊதுவான். தொண்டு லேசாக கரகரங்க சரக்கு பழசா வேலை செய்யுது. ஆமாம் ஆமாண்ணே, விஷங்களை தான் குடிச்சா சரக்கு குடிச்சா அப்படி தான் சும்மா விஷம்னு விட்டுருக்கேன், விஷம் உள்ள கை விட்டு உனக்கு எடுத்து கொடுத்துருவோமா என்ன ஓடா. தொண்டை ரொம்ப கவுதடா, என்னடா அது, ஆமாண்ணே டிக்20 ஒரு விஷம், உண்மையிலே விஷம் அலறிடுவான். அந்த கேரக்டர் அது அது லைவில் நிஜத்தில் நடந்ததால் எந்த நடிகனுக்குமே சிச்சுவேஷன் மாட்டணும். காமெடியனாக இருந்தாலும் சரி, உண்மை அந்த சிச்சுவேஷன் சாங்காக இருந்தால் ஐயோ விஷத்தை வைக்கிறான் வடிவேல் குடிக்க போகிறான் என்ன ஆக போகிறானோ அந்த எதிர்பார்ப்பு